ரன்வே ட்ரெயின் ஸ்பீட், அன்ஸ்டாப்பபிள் இந்த மாதிரி படங்களோட வரிசையில் வந்திருக்கிற இன்னொரு படம் தான் இந்த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். இது ஒரு 75ல் வந்த இந்த புல்லட் ட்ரெயினுங்கிற படத்துடைய சீக்வல். படத்துடைய கதை என்னன்னா, ஒரு புல்லட் ட்ரெயினில் பலதர மக்கள்லாம் டோக்கியோக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி அந்த வண்டி கிளம்பும்போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நான் ட்ரெயினில் பாம் வச்சுருக்கேன்னு சொல்லி இவங்க இது ஒரு ப்ராங்க் கால்னு நினச்சிக்கிறாங்க. இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பாமர் வேற ஒரு ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் 100 கிலோமீட்டருக்கு கீழே போச்சுன்னா இந்த ட்ரெயினும் பிளாஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே இருந்த டிராவலர்ஸ் எல்லாம் எப்படி பத்திரமா வெளியே கொண்டு வந்தாங்கங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படம் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் இழுத்துட்டானுங்க. ஒரு 2.25 மணி நேரம் பக்கம் ஓடுது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் போர் அடிக்கல. ஏன்னா இது ஓல்ட் ஸ்கூல் ஸ்க்ரீன் பிளே. அது பக்காவாக இருந்தது. ஏன்னா ஒரு ட்ரெயின் போகுது 100 கிலோமீட்டர் கம்மியாச்சுன்னா அது பிளாஸ்ட் ஆகிடுங்கிறப்போ அந்த டென்ஷன், அந்த பரபரப்பு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூடி பஞ்சமே இல்லாமல் இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. எப்படி இவங்களை காப்பாற்ற போகிறோம்னு ஸ்டேஷன் ஆஃபீஸில் ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த சீன் சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்படி பண்ண போகிறோம்னு ஒரு டெமோ காட்டுவாங்க. அது பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது நல்லா கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராகவே இருந்தது. இது மாதிரி அந்த பாம் பிளாஸ்டிங்கில் அட்டகாசமாக இருந்தது. அந்த சிஜி ஒர்க்கெலாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்களோட கிராஃபிக்ஸே தனி. நீங்கள் காட்சிலா -1 பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக அட்வான்ஸாக பண்ணுவாங்கன்னு. நிறைய ஆடியன்ஸோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியான சீன்கள்லாம் படத்தில் இருக்குது. அது நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குது. ஒரு சீன் ஒன்று வரும். 2 புல்லட் ட்ரெயின் ஆப்போசிட் அது அப்படியே கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அந்த ட்ரெயினுமே நல்லா அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறக்கு. படம் நல்லாவே ஆடியன்ஸை நல்லாவே எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிங்காட்ஸ்லாங்கிற படத்தை எடுத்தவர் தான். கிட்டத்தட்ட 2 படமுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் தான் எல்லாமே. அது டெம்ப்ளேட்டான ஒரு கதைங்கிறனால ஒன்றும் பெருசாக போர் அடிக்கல. ஏன்னா கண்டதும் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சதையே கரெக்டாக எடுத்துட்டாலே போதுமானது. எனக்கு பெருசாக கொஞ்சம் லென்த்தாக போனதான் பிரச்சனை இருந்துச்சு. அழகாக 3/4 மணி நேரத்தை கட் பண்ணி தூக்கி வீசியிருக்கலாம். டைம் இருந்தானே பார்க்கலாம். நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. 1.5 மணி நேரம் கழிச்சு தான் அந்த வில்லன் யாருன்னு தெரியும். அதாவது வில்லன்னா இவங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்களா ஒத்துக்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த சீன் சூப்பராக இருக்கும். அது அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஜோக்கர் மாதிரியான ஒரு கேரக்டராக மாற வேண்டியது. ஆனால் அப்படி மாறாமல் போயிடுச்சு. அது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் டிசைன் தான். ஒவ்வொரு மூமெண்ட் படத்தில் வருது. ஏன்னா ட்ரெயின் ஓட்டுறவங்க இது பண்ணணும். அதே மாதிரி அங்கே மேனேஜராக இருப்பார் ட்ரெயின் ட்ராவலில். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சீனில் அந்த மாதிரி உணர்ச்சி பொங்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. மியூசிக்கு இதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு கம்மி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. மற்றபடி உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு வாட்சபிளான படம் தான். நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்ப்போம். பாய்.